பல்வேறு பகுதிகளில் நடைபெற்ற முக்கிய நிகழ்வுகளை களத்தில் மதிமுகம் பகுதியில் பார்க்கலாம். திருவள்ளூர் மாவட்டத்தில் ஸ்ரீ ராஜகோபால சுவாமி கோவிலில் மகா கும்பாபிஷேகம் வரும் 28ஆம் தேதி நடைபெறவுள்ள நிலையில் மன்னார்குடி பாமணி ஆற்றிலிருந்து கோவில் செங்கமங்கலம் யானை பரிவாரத்துடன் புனித தீர்த்தம் கொண்டுவரப்பட்டது. இதனை அடுத்து முதல் கால யாகசாலை பூஜைகள் வேத மந்திரங்கள் முழங்க தொடங்கப்பட்டது. முன்னதாக ராஜகோபுரத்திற்கு பால், மஞ்சள், சந்தனம் அபிஷேகம் செய்து பிரதிஷ்டை செய்யப்பட்டது. மேலும் யாகசாலையில் யாகவேள்வி பூஜைகள் மேற்கொள்ள ஏதுவாக 60க்கும் மேற்பட்ட தீட்சிதர்கள் 30க்கும் மேற்பட்ட யாக குண்டங்கள் அமைக்கப்பட்டுள்ளன. சேலம் மாவட்டம் எடப்பாடி அருகே ஸ்ரீ மாரியம்மன் கோவில் மகா கும்பாபிஷேக விழாவை முன்னிட்டு 3000க்கும் மேற்பட்ட பெண்கள் தீர்த்த குடம் எடுத்து ஊர்வலமாக சென்றனர். புதுக்கோட்டை மாவட்டம் ரக்கத்தான்பட்டியில் செயல்பட்டு வரும் கல்குவாரியால் குடிநீர் மாசடைவதோடு சிறுநீரக செயலிழப்பு மற்றும் பல்வேறு நோய் தொற்றுகள் ஏற்படுவதாக அப்பகுதி மக்கள் குற்றம் சாட்டியுள்ளனர். ஏற்கனவே இந்த கல்குவாரியை இழுத்து மூடக்கோரி அரசு பேருந்து மற்றும் கற்கள் ஏற்றி வந்த டிப்பர் லாரியை பொதுமக்கள் சிறைப்பிடித்து மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டனர். இதனால் அப்பகுதியில் போக்குவரத்து பாதிப்படைந்தது. மதுரை மாவட்டம் திருப்பரங்குன்றம் சுப்பிரமணிய சுவாமி திருக்கோவிலில் தைப்பூசத்தை முன்னிட்டு தெப்பத் திருவிழா நடைபெறுவது வழக்கம். இந்த ஆண்டு தெப்பத் திருவிழாவின் 9வது நாளையொட்டி தெப்ப முட்டுத்தள்ளுதல் மற்றும் தெப்ப தேரோட்டம் நடைபெற்றது. இதில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர். வேலூர் மாவட்டத்தில் தேசியமயமாக்கப்பட்ட வங்கிகளில் கூட்டமைப்பின் சார்பில் பாரத ஸ்டேட் வங்கி ஊழியர் சங்க மாவட்ட தலைவர் கோபிநாத் தலைமையில் ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. இதில் மாவட்ட அமைப்பாளர் மில்டன் உள்ளிட்ட நிர்வாகிகள் கலந்து கொண்டனர். இதில் தேசியமயமாக்கப்பட்ட வங்கிகளில் வாரத்தில் 5 நாட்கள் மட்டுமே வேலையை அமல்படுத்த வேண்டும் என கோரி கோஷங்களை எழுப்பினர். இந்த போராட்டம் எதுக்குன்னா வாரத்தில் 5 நாட்களில் நடைமுறை இருக்கிறது வாரத்தில் 2 நாள் வேலை செய்ய சொல்லி நாங்கள் இப்போ போராட்டம் பண்ணிட்டு இருக்கோம். இது 12வது ஊதியக்குழுவிலே இந்த கிரியேட் ஆயிடுச்சு. இது பட் ஆனால் மத்திய அரசு இதை அமல்படுத்த தயங்குறது. அதனால் இது ஒரே ஒரு கோரிக்கை. இந்த போராட்டம் ஒரே ஒரு கோரிக்கை தான். 5 நாள் வாரத்தில் 5 நாள் வேலை. அந்த ஒரு கோரிக்கையை வெற்றி இந்த போராட்டம் யூஓபியில் எல்லா வங்கி தேசிய மாவட்ட எல்லா வங்கியிலுமே இந்த அதேபோல் திருப்பூரில் 5 நாள் வேலை கோரிக்கையை வலியுறுத்தி வங்கி ஊழியர்கள் வேலை நிறுத்தும் போராட்டத்தில் ஈடுபட்டனர். இதனால் 2004 கோடி வங்கி பரிவர்த்தனை பாதிக்கப்பட்டதாக தகவல் வெளியாகியுள்ளது. ராணிப்பேட்டை மாவட்டம் ஆற்காடு வட்டாட்சியர் அலுவலகம் முன்பாக தமிழ்நாடு அரசு அனைத்து துறை ஓய்வூதியர் சங்கம் சார்பில் ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. இதில் 70 வயதை கடந்த ஓய்வூதியர்களுக்கு 10% கூடுதல் ஓய்வூதிய பிடித்தம் காலத்தை 15 ஆண்டுகளிலிருந்து 12 ஆண்டுகளாக குறைக்க வேண்டும் உள்ளிட்ட கோரிக்கைகள் வலியுறுத்தப்பட்டன. கருப்பை வாய் புற்றுநோயால் பெண்கள் பாதிக்கப்படுவதில் அரியலூர் மாவட்டம் மாநில அளவில் முதல் 4 இடங்களில் உள்ளதால் நோயை தடுக்கும் வகையில் தடுப்பூசி வழங்கும் திட்டத்தை காணொலி காட்சி வாயிலாக முதலமைச்சர் தொடங்கி வைத்தார். இதையடுத்து அரியலூர் மாவட்டத்தில் உள்ள அரசு மற்றும் அரசு உதவி பெறும் பள்ளிகளில் பயிலும் பெண் குழந்தைகளுக்கு கருப்பை வாய் புற்றுநோய் தடுப்பூசி திட்டத்தினை அமைச்சர் சிவசங்கர் தொடங்கி வைத்தார். தொடர்ந்து தடுப்பூசி பெற்றுக்கொண்ட மாணவிகளுக்கு சான்றிதழ் மற்றும் பரிசுகளையும் வழங்கினார்.
வேலூர் மாவட்டம் சத்துவாச்சாரியில் மாவட்ட ஆட்சியர் சுப்பலட்சுமி தலைமையில் முன்னாள் படை வீரர்களுக்கான குறைதீர்வு கூட்டம் நடைபெற்றது. இக்கூட்டத்தில் பங்கேற்ற முன்னாள் படை வீரர்கள் தங்களின் பல்வேறு கோரிக்கைகள் தொடர்பாக மாவட்ட ஆட்சியரிடம் மனுக்களை அளித்தனர். தமிழகத்தின் தலைசிறந்த காவல் நிலையங்களில் 2வது காவல் நிலையமாக தேர்வு செய்யப்பட்டு கோப்பையுடன் வருகை தந்த திருப்பூர் வடக்கு காவல் நிலைய ஆய்வாளருக்கு காவலர்கள் மலர்தூவி உற்சாக வரவேற்பு அளித்தனர். செங்கல்பட்டு மாவட்டம் மதுராந்தகம் அருகே கோவில் கதவின் பூட்டை உடைத்து சுமார் 2 கிலோ வெள்ளி நகைகள் மற்றும் பூஜை பொருட்களை மர்ம நபர்கள் திருடி சென்ற சம்பவம் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. இது தொடர்பாக கோவில் நிர்வாகம் அளித்த புகாரின் பேரில் காவல்துறையினர் வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். திருவாரூர் மாவட்டம் பெரியகுடி கிராமத்தில் ஹைட்ரோ கார்பன் கிணறை திறக்க அனுமதிக்கக்கூடாது என வலியுறுத்தி விவசாயிகள் மத்திய மாநில அரசை கண்டித்து உண்ணாவிரத போராட்டத்தில் ஈடுபட்டனர்.